சென்னை வடபழனி ஃபோரம் விஜயா மாலின் முதல் தளத்தில் உள்ள மெக்டொனால்ட்ஸ் உணவகத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. மேலும் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் கூற கேட்கலாம். கதிரவன், வணக்கம். தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு விட்டதா? விபத்து தொடர்பான சேத விவரங்கள் என்னென்ன? சென்னை வடபழனி ஆற்காடு சாலையில நெக்சஸ் விஜயா மால் என்ற மால் செயல்பட்டு வருகிறது. ஏற்கனவே ஃபோரம் மால் விஜயா மால் என்று பெயரிடப்பட்டிருந்தது. 4 தளங்களை கொண்ட இந்த ஃபோரம் மால்ல பன்னாட்டு ஆடைகள், உணவகங்கள், அதே போல குழந்தைகளுக்கான இந்த விளையாட்டு ஃபன் சிட்டிகள் மற்றும் சினிமா திரையரங்குகள் போன்றவை இங்கு இருக்கின்றன. 8 திரையரங்குகள் இங்கு செயல்பட்டு வருகிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லக்கூடிய இந்த ஃபோரம் மால்ல முதல் தளத்துல மெக்டொனால்ட் என்ற உணவகமானது செயல்பட்டு வருகிறது. இங்கு மின்கசிவு காரணமாக தீ விபத்தானது இன்று மதியம் 12 மணியளவில் ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக அதிக புகைகள் வெளியே வந்திருக்கிறது. உடனடியாக அங்கிருந்த ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் வந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அதே போல கீழ்த்தளத்திலும் அந்த தீ விபத்தானது ஏற்பட்டது. மெக்டொனால்டுக்கு கீழ்த்தளத்திலும் தீ பரவி அங்கும் விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. தீயை வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் ஒன்று சேர்ந்து தீயை 15 நிமிடங்கள் போராடி அணைத்திருக்கிறார்கள். இதன் காரணமாக தீ விபத்து எவ்வாறு ஏற்பட்டது என்பது குறித்து வடபழனி போலீசாரும் அதே போல தீயணைப்பு வீரர்களும் வந்துட்டு விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் உள்ளே செல்வதற்கு பொதுமக்களுக்கு அனுமதியானது தற்போது தற்காலிகமாக மறுக்கப்பட்டிருக்கிறது. நுழைவாயில்கள் மூடப்பட்டிருக்கின்றன. உள்ளே இருக்கக்கூடிய ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இதனால பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாயிருக்கிறார்கள். குறிப்பாக உணவு டெலிவரி செய்யக்கூடிய ஊழியர்கள், அதே போல பார்சல்கள் உள்ளே இருக்கக்கூடிய வணிக வழங்க பார்சல் வழங்கக்கூடிய ஊழியர்கள், அதே போல 8 திரையரங்குகள் இருக்கின்றன. மதிய திரையரங்குல ஏற்கனவே டிக்கெட்டுகள் வந்துட்டு புக் செய்து வந்திருக்கக்கூடிய அந்த பொதுமக்களும் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாயிருக்கிறார்கள். உள்ளே செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதனால திரையரங்குக்கு எவ்வாறு செல்வது என்பது குறித்து அங்கிருக்கக்கூடிய காவலர்களிடம் கேட்டறிந்து வருகிறார்கள். அதுபோல டிக்கெட்டுகள் திருப்பி பணம் கிடைக்குமா என்ற ஒரு கேள்விக்குறியோடு அவர்கள் காத்திருக்கக்கூடிய நிலைகள் ஏற்பட்டிருக்கின்றன. தற்போது தீ முழுவதுமாக அணைக்கப்பட்டு விட்டதாகவும் இந்த தீ எவ்வாறு ஏற்பட்டது, மற்ற அங்கிருக்கக்கூடிய பணிகளை மறுசீரமைக்கக்கூடிய பணிகள் வந்துட்டு ஈடுபட்டு வருவதாக, அந்த மறுசீரமைப்பு பணி ஏற்பட்டவுடன் வெளியே இருக்கக்கூடிய பொதுமக்கள் உள்ள அனுமதிக்கப்படுவதாகவும் அந்த மாலில் இருக்கக்கூடிய காவலாளிகள் தரப்புல தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த தீயை அணைக்கப்பட்டு விட்டதாக அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் தெரிவித்திருக்கிறார். இருந்த போதிலும் இருக்கக்கூடிய பொதுமக்கள் யாருமே உள்ள அனுமதிக்கப்படாத நிலையில அவர்கள் வெயிலில் காத்திருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இங்கு தங்களுக்கு பணம் திருப்பி தரப்பட வேண்டும் அல்லது மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இருக்கக்கூடிய பொதுமக்கள் சார்பாக இந்த திரையரங்குக்கு வந்த பொதுமக்கள் சார்பாக கோரிக்கையானது வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது தீ அணைக்கப்பட்ட நிலையில விபத்து குறித்தான முழு விவரங்களை சேகரிக்கும் பணியில காவல்துறையிலும் தீயணைப்பு துறையிலும் ஈடுபட்டிருக்கிறார்.